எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க தெரியும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நான் தால் ரைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். தாளிக்க கிராம்பு எடுத்திருக்கேன், நான் 4 5 எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை 2, பிரியாணி எல்லாம் 2 எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும், தாளிக்கணும். வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நம்மளுக்கு காரம் பொருத்தம். அப்புறம் கேரட் ஸ்வீட்டாக இருக்கனால நான் கேரட் கம்மியாக எடுத்திருக்கேன். பீன்ஸ் நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா 2 இருக்குது, இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே ஒரு பிஞ்ச் போட்டுக்கணும். 1/2 hour ஆச்சு ஊற வச்சு. இதுக்கு நான் 2 டம்ளர் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ நான் 10 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறம் பருப்பு 1/2 டம்ளர் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு 10 பல் இருக்கும். இது சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணணும். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆயில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன் நான். கடுகு வெடிக்குது, சத்தம் கேட்குதுங்களா? நல்லா வெடிக்கணும் கடுகு. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், பட்டை கிராம்பு பிரியாணியில், இப்போ வெங்காயம், ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும், ப்ரௌனாக வரணும். இது லைட்டாக ப்ரௌனாக வரணும், அவ்வளோதான். இப்போ பீன்ஸ் போடணும். பீன்ஸும் அப்புறம் கேரட், பச்சை மிளகா, கொஞ்சம் கேரட் பீன்ஸ் நல்லா வதக்கட்டும். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஒரு 2 தக்காளி போடுறேன் நான். கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். நல்லா வதக்கிடுச்சு பாருங்க தக்காளியெல்லாம். இப்போ நான் அரிசி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ தண்ணி கொதிக்குது, நான் ரைஸ் போடுறேன்.
ரைஸ் போட்டாச்சு. இப்போ இது பவுடர் பண்ணோம் இல்லையா, கருவேப்பிலை அப்புறம் சீரகம் பூண்டு இது போடணும், ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சு. இது கூட கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆகட்டும், கீப் வார்ம் வரும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீப் வார்ம் வந்தாச்சு, நான் ஆஃப் பண்ணுறேன் ஸ்டவ்வு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு நைட் வரை நல்லா சூடாக இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லலை, ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு காமிச்சேன் இல்லைங்களா கேஸில், இதில் வைக்கலைன்னா லேட் ஆகுதுனால உங்களுக்கு அடுப்பில் வச்சு காமிச்சேன். அப்புறமா இதில் வச்சுருந்தேன் ரைஸ் குக்கரில். நான் பாருங்கள் நல்லா இருக்குது. தால் ரைஸ் ரெடி. இது நம்ம சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.